கருணைக்கிழங்கு வறுவல். கருணைக்கிழங்கு வறுவல் செய்கிறதுக்கு முதல்ல கருணைக்கிழங்கை எடுத்து அதோட தோலெல்லாம் நீக்கிட்டு அதை துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த கருணைக்கிழங்கை ஆவியில் வேக வச்சு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப சாஃப்டாகவும் வேகக்கூடாது, ரொம்ப வேகாமலும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி எடுத்த அந்த துண்டுகளோட மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மல்லித்தூள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு போதுமான அளவு போட்டுக்கோங்க. இப்போ உங்களோட கார்ன்ஃப்ளவரை 2 டீஸ்பூன் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு அடுப்பில் ஒரு தவா வச்சு அது நல்லா சூடானதும் அதில் கொஞ்சம் ஆயில் போட்டு ஷாலோ ஃப்ரை மாதிரி இதை பொரித்து எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது நம்மளோட கருணைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட மிகவும் சுவையாகவும் இருக்கும். நீங்களும் செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.